தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேர்காணலாக இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியில் இப்போ சமீப காலமாகவே ரொம்ப பதட்டமான சூழல் நிலவுது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் செல்றதுக்கு தடையெல்லாம் விதிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? இப்போ ராகுல் காந்தி இப்போ நேற்று அவர் போக முயற்சி பண்ணார். குறிப்பாக உத்தரப்பிரதேசில் கூடிய அந்த சம்பல் கலவரம் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு போக முயற்சி பண்ணார். காவல்துறை துணை இராணுவப்படை தடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கலவரம் கடந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு, சில கலவரங்கள் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு மிக மோசமான பாதிப்பை சம்பல் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியை மையமாக வச்ச ஒரு பெரிய பிரச்சனை தான். வழக்கம் போல் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் அவங்க எப்படி பாபர் மசூதிக்கு என்ன ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கை ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணாங்களோ, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஞானபாபி மசூதிக்கு 2022 ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கை ஃபாலோ பண்ணாங்களோ, அதே ஒர்க்கையும் இந்த ஷாஹிஜா மசூத் அங்கே இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மசூதி. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு மசூதி. இந்த மசூதியினுடைய பிரச்சனை 1970லேயே ஆரம்பிச்சது. 70-78லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த மசூதியினுடைய இமாமை அடித்து கொலை பண்ணிட்டாங்க இந்துஸ்னால் இந்த இந்துத்துவ சக்திகள். அப்போவே ஒரு மிகப்பெரிய கலவரம் அங்கே உருவாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த இடமே ரொம்ப ஒரு டென்ஷனான இடமா இருக்கும். அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் காலம் பேரிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாஹிஜான் மசூதி அப்படிங்கிறது ஹரிமந்திர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் இருந்த இடம். அதை தான் இவங்க பிற்காலத்தில், அதாவது முகல் பீரியடில் அதை இடிச்சிட்டு மசூதி அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ குழுக்கள், இந்து மகாசபை, இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்காரங்க, இவங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. இது குறித்து அரசாங்கத்தை நினைக்கிற இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்டே முறையீடு பண்ணாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் காலகட்டத்திலேயே எப்படி பாபர் மசூதி ஒரு பெரிய சிக்கலாக மாறியதோ, இன்னும் சொல்ல போனால் காந்தி கொலைக்கு முன்னாடியே பாபர் மசூதியை இடிக்க வேண்டும்ங்கிற திட்டம், அதுக்குள்ளே ராமர் சிலையை கொண்டு வைக்க வேண்டும்ங்கிற திட்டம் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபைக்கு இருந்தது. பிற்பாடு காந்தி இறந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை தடை செய்யப்பட்டது. தடை நீக்கப்பட்டதுக்கு பிறகு, தடை நீக்க சில மாதத்துலேயே இவங்க பாபர் மசூதிக்குள்ளே கொண்டு போய் ராமர் சிலையை வச்சுட்டு ராமர் தன்னால் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை வழிபடுற உரிமையை கேட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பர்மிஷனை வாங்கி, கோர்ட்டு பர்மிஷனில் எல்லாமே நடந்துச்சு. கோர்ட்டில் பர்மிஷனை வாங்கி அப்புறம் பாபர் மசூதி திறந்து ராமனை வழிபட்டு கடைசியில் கரவச்சேவரில் வச்சு பாபர் மசூதி இடித்தாங்க. கடைசியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் தீர்ப்பை வாங்கி ராமர் கோயில் கட்டிட்டாங்க. அந்த பேட்டர்ன் நல்லா பாருங்கள். முதல்ல மக்கள்கிட்ட டென்ஷனை கிரியேட் பண்ணுறது, பிற்பாடு அதனூடாக கோர்ட்டுக்கு போய் இந்த இடத்த எங்களுக்கு திருப்பி வேணுது, எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி லீகல் ப்ராசஸ் பண்ணுறது, மக்களையும் தயார்படுத்துறது. அப்புறம் கடைசியில் அரசாங்கம் அந்த பகுதியை அதை மசூதி இருந்த பகுதியை மூடினதுக்கு பிறகு, ஏன்னா மூட வேண்டிய நெருக்கடியும் வரும் அரசுக்கு, அதை மூடினதுக்கு பிறகு அதை திறந்து உள்ள இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்றதுக்கான பர்மிஷனையும் வாங்குறது யார்? பாபர் மசூதியை திறந்து ராமரை கும்பிட்றதுக்கான நீதிமன்ற ஆணையை வாங்கி அப்புறம் கடைசியில் அதை இடித்து இன்றைக்கி அது இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய கலவரமான ஒரு பூமியாக தான் இருக்குது. டிசம்பர் 6 அப்படின்னாவே நமக்கு இந்த பாபர் மசூதி கலவரம் தான் நமக்கு தோணும். அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்னில் இப்போ உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஷாஹிஜா மசூதி 2022 இதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வாரணாசி இருக்கக்கூடிய ஞானபாபி மசூதி என்ன சொன்னாங்க, ஞானபாபி மசூதியில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினாங்க. ஒரு 5 பெண்கள் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஞானபாபி மசூதியில் இருக்கக்கூடிய வடக்கு புறம் இருக்கக்கூடிய சுவர்களில் சில சுவாமி சிலைகள்லாம் இருக்குது, ஓவியங்கள்லாம் இருக்குது, அதை நாங்கள் வணங்கணும்னு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ கோர்ட்டில் போய் இவங்க பர்மிஷன் கேட்டுட்டு கோர்ட்டில் இவங்க என்னவா மனு போடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மசூதி ஞானபாபி மசூதி கட்டுறதுக்கு முன்னாடியே இங்கே கோயில் இருந்துச்சு, சிவனுக்கு அந்த கோயில் இருந்துச்சு, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டைனில் நடுவில் இருக்கிறது சிவலிங்கம் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சயின்டிஃபிக்காக ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை இதை ஆய்வு பண்ணணும்னு ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு ஏஎஸ்ஐக்கு ஒரு ஆர்டரை போட்டு அப்புறம் பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ரொம்ப சயின்டிஃபிக்காக அதெல்லாம் ஆய்வு பண்ணாங்க, முழுக்கவே உட்காந்து ஆய்வு பண்ணாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் சில முக்கியமான தகவல்களும் வெளியே வந்துச்சு, அது வேறு கதை. இப்போ இதில் 2வது முக்கியமான விஷயம்னா, இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல டென்ஷன் கிரியேட் பண்ணுறது ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு, பிற்பாடு கோர்ட்டுக்கு போகிறது, அப்புறம் ஏஎஸ்ஐ தொல்லியல் துறைக்கு போகிறது, தொல்லியல் துறை ஒரு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறது. இந்த பேட்டர்ன் இன்றைக்கி ஞானபாபி மசூதியில் ஒரு சக்ஸஸ், ராமர் கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணாங்க. இப்போ அதே பேட்டர்னை உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இந்த சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஷாஹிஜா மசூதிக்கும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழக்குகள்லாம் போடக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள். இவர் அடிப்படையில் ஒரு இந்துத்துவவாதி.
இவர் தான் ஞானவாபி மசூதி. இவருடைய சீனியர், இவர் அட்வொகேட்டாக ஜாயின் பண்ணும்போது இவருடைய சீனியர் வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தொடர்ச்சியாக வழக்கு நடத்திட்டு இருந்தவர். அவர்கிட்ட தான் அவர் இருந்தார், ஞானவாபி மசூதி. அதுக்கு பிறகு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதையும் இடிக்கணும், அது வந்து புராதனமான கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மத்திய பிரதேசில் பார்த்தீங்க அப்படின்னா கமலா மாஸ்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த மாஸ்க்லையும் அது சரஸ்வதி கோயில், அது இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு இவர் இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் தான் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்போ இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கக்கூடிய நபர் இது மாதிரியான பல வழக்குகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய மசூதிகள், சர்ச்சைக்குரிய கட்டடங்களில் வந்து இந்து கோயில்களாக சித்தரிக்கப்பட்டு அந்த இந்து கோயில்களை திருப்பி நாங்கள் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க வந்து வழக்கு போடுறாங்க. ஏன் அவர் இந்த வழக்கெல்லாம் போடுறாரு? அவருக்கு என்ன லாபம் இதனால்? இந்த வழக்கு போடுவதுன்றாக அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னம்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்வா, விஹெச்பி இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்து முஸ்லீம் டென்ஷனை வந்து தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய தேர்தல் ஆதாயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தல் 2024 தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு உத்தரப்பிரதேச மையமாச்சு. இந்த உத்தரப்பிரதேசத்தில் திருப்பியும் நம்ம வந்து ஒரு சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா, எப்படி பாபர் மசூதி இடிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய டென்ஷன் கிரியேட் ஆச்சோ அதே மாதிரியான டென்ஷனை உத்தரப்பிரதேச மையமாக வச்சு ஞானவாபி மசூதியும் சரி, இந்த சாஹிப்ஜா மசூதி, இந்த 2 மசூதிகளையும் ஒரு ஒரு த்ரெட்டரான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க, ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் 19ஆம் தேதி இந்த பிரச்சனை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கடந்த நவம்பர் 19ஆம் தேதி இந்த விஷ்ணு ஜெயின் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அலகாபாத் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இங்கே டெம்பிள் இருந்துச்சு, இது இமீடியட்டாக சர்வே பண்ணணும். யார் சர்வே பண்ணணும்? ஆர்கியாலஜிக்கல் தொழில் துறை வந்து சர்வே பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது நவம்பர் 19ஆம் தேதி போனோடனே நவம்பர் 24ஆம் தேதியே ஏஎஸ்ஐ வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இது இந்த வழக்கில் மட்டும் கிடையாது, ஞானவாபி வழக்கில் இப்படி தான் நடந்துச்சு. இவங்க போய் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க, கீழமை நீதிமன்றத்திலே கொடுக்குறாங்க. நீங்கள் பெரிய இடத்துல கூட போக வேண்டியதில்லை, ஞானவாபி மசூதிலாம் கீழமை நீதிமன்றத்திலேயே போய் இவங்க ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, உடனே ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ரிப்போர்ட் வந்து ஹிந்துக்களுக்கு, இந்துத்துவாவுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ இதே மாதிரியான ஒரு சர்வே தான் இங்கேயும் பண்ணி இங்கேயும் சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க, இல்லை இந்து கோயில்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த சர்வே அங்கே நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்படி தான் நீங்கள் ராமர் கோயில் இருந்தாருன்னு சொல்லி பாபர் மசூதி நீங்கள் எரிச்சிட்டிங்க, அதே மாதிரி தான் ஞானவாபி மசூதிக்குள்ளே அந்த ஃபவுண்டெயின்குள்ளே இருக்கக்கூடியது சிவலிங்கம் தான் சொல்லி அந்த ஃபவுண்டெயின் அப்படிங்கிறது அங்கே காலை கழுவிட்டு நமாஸ் பண்ண போகிறதுக்காக பண்ணுவாங்க. அதை நீங்கள் தண்ணியெல்லாம் வடித்து உள்ளே போனீங்க, கடைசியில் பார்த்தா அதெல்லாம் வந்து இந்து கோயில்னு சொல்லி இன்றைக்கி அது ஒரு இஷ்யூ ஓடுது. இதே மாதிரி இப்போ இந்த மசூதியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் முழுக்க வந்து அந்த குளம் மாதிரி இருக்கும், அதில் ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணி உள்ளே ஏதாவது சிற்பங்கள் இருக்கா, உள்ளே ஏதாவது ஓவியங்கள் இருக்கான்னு சில ஆய்வு பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஏஎஸ்ஐ பண்ணும்போது அப்போயும் அங்கே ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. ஆப்வியஸாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஹிந்துத்துவா சக்திகள் இங்கே ஒரு விஷயத்தை செய்யும்போது இஸ்லாமிய மக்கள் அந்த எதிர்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ராமர் கோயிலுக்கு அப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடியே 1949 இவங்க கொண்டு பாலராமர் சிலையை உள்ளே வச்சுட்டு இவங்க வந்து அங்கே உட்காந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்து கேட்டுட்டு ராமரே நேரடியாக உள்ளே போயிட்டாருன்னு சொல்லி எல்லா மக்களையும் கூப்பிட்டு அங்கே வந்து சில ராம்லீலா 9 நாள் நாடகம் மாதிரி ராம்லீலா நடத்தினாங்க. அப்போவே ஒரு பெரிய டென்ஷன் கிரியேட் ஆச்சு. அது ஒரு முக்கியமான டென்ஷன். அது இப்போ அதே மாதிரி டென்ஷன் என்னதுன்னா, தொடர்ச்சியாக எல்லா காலகட்டத்திலையும் பல மசூதிகளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ கடந்த வாரங்களில் உத்தரப்பிரதேசில் நடக்கக்கூடிய இந்த கலவரம். இப்போ இதில் அரசு துப்பாக்கி சூடு நேரடியாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போலீஸ் நேரடியாகவே இறங்கிருச்சு. என்ன வேதனையான விஷயம் என்னென்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு, இராணுவம், துணை இராணுவம் வேடிக்கை பார்த்துருந்துச்சு. யாரும் எந்த மாதிரி இல்லை. காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் பாபர் மசூதி பொறுமையாக ஒவ்வொரு செங்கல்லாம் அடித்து உடச்சி அடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலை கட்டிட்டு தான் போனாங்க. சின்ன கோயில் அப்படிங்கிறது அந்த பாலராமர் சிலை, பாபர் மசூதிக்குள்ளே இருந்தக்கூடிய பாலராமர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலை என்ன பண்ணுவாங்க, மசூதி உடைச்சதுக்கு பிறகு ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அதில் அந்த சிலையை வச்சுட்டு போனாங்க, ராமர் சிலையை. கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 6-7 மணிக்கு துவங்கினது. அடுத்த நாள் காலையில் நைட்டு முழுக்க உடைத்து அந்த பாபர் மசூதி அப்புறப்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு அங்கே கட்டிடங்கள் கட்டப்பட்டுச்சு. அப்போ போலீஸ் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. அப்போ அரசாங்கம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஒரு துப்பாக்கி சூடு நடத்திருக்கலாமே, ஒரு தடியடி நடத்திருக்கலாமே, எதுவுமே நடத்தல. அப்போ வேடிக்கை பார்த்தாங்க, இது இடிக்கட்டும் அப்படின்னு அரசாங்கமே வேடிக்கை பார்த்தா. அன்றைக்கி இருந்த நரசிம்மராவ் அரசாங்கமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசம் ஆண்டுகிட்டு இருந்தது பிஜேபி தான். ஸோ அப்போது இவங்க எல்லாருமே, கல்யாண் சிங் தான் சிஎம்மாக இருந்தார். அப்போ இவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதே பேட்டர்ன் தான் பாருங்கள், இன்றைக்கி இஸ்லாமியர்கள் போராட்டத்துக்கு வர்றாங்க.
இஸ்லாமியர்கள் போராட்டத்துக்கு வந்து துப்பாக்கி எடுத்து வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே ஒரு மிக வேதனையாக இருக்குது. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 2 கம்யூனிட்டிக்கு இடையில, ஹிந்து முஸ்லீமுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் வந்து கடந்த ஒரு வாரமாக பயங்கர டென்ஷனாக போயிட்டுருக்கு. இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு களத்தில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ராகுல் காந்தி போகிறார். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 5 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, பதட்டமான சூழலாக இருக்குது. ஒரு மாநிலத்தில் அவர் வந்து அந்த உத்தரப்பிரதேசனுடைய ஒரு எம்பி, அவர் ஒரு மாநிலத்தினுடைய எம்பியாக அவர் போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறாரு. ஆனால் அவர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் அரசு இவர் உள்ளே வந்தார்னா இந்த நியூஸ் ரொம்ப பெருசாகுமே அப்படிங்கிறதுக்காக உள்ளே விடலை. இதே மாதிரி தான் அவங்க மணிப்பூரில் பண்ணாங்க. மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. ராகுல் உள்ளே விடலை, அவர் நடந்து போனார். அவர் அந்த கான்வாயெல்லாம் நிறுத்திட்டு நடந்து போனார். அப்பவும் அவரை வந்து தடுத்தாங்க. ஸோ அப்போது ஒரு மக்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போகிறத இவங்க ஒட்டுமொத்தமாக தடுக்கிறாங்க. இப்போ இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் இந்தியாவில். இப்போ ராகுல் காந்தியை வந்து அந்த சம்பல் பகுதிக்குள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் செய்தியாக இருந்தாலும், இப்போ இது போல் வேறு ஏதாவது மசூதிகள் மீது வந்து தாக்குதல்கள் நடத்தப்படுதா, இல்லை புரிய வைக்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய திட்டம் இருக்குது. 2016 ராமஜென்ம பூமி வந்து ஒரு செமினார் நடத்துகிறாங்க டெல்லி யூனிவர்சிட்டிக்குள்ளே. அந்த யூனிவர்சிட்டியில் பேசின சுப்பிரமணிய சுவாமி ஒரு வார்த்தை சொல்கிறார். கிட்டத்தட்ட 40,000 கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும். 40,000 கோயில்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா 40,000 கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அந்த மீட்டிங்கில் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாருன்னா, 39,997 மசூதிகள் விட்டுறலாம், நீங்கள் 3 மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதில் 3 வந்து ராமர் கோயில் கட்டக்கூடிய ராமஜென்மபூமின்னு சொல்லிட்டு, மதுராவில் வாரணாசி, இது மாதிரி ஒரு முக்கியமான 3 இடத்த மட்டும் சொல்லிட்டு நீங்கள் பேலன்ஸ் 39,997 விட்டுருங்க அப்படிங்கிறார். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்ரீராம் சேனா அப்படிங்கிற அமைப்பு, இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரான்ச் அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30,000 எக்ஸாக்டாக சொல்ல போனால் அவரோட வேர்டுன்னா 30,000 இந்து கோயில்களை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிறார். எங்கேருந்து மீட்டெடுக்க போகிறாங்க? அதுக்கு மேலே மசூதிகள் இருக்குது. அந்த மசூதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்களை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் வந்து பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் கர்நாடகாவை சார்ந்தவர் ஈஸ்வரப்பாவும் அதே சொல்கிறார். 36,000 கோயில்களை, இந்து கோயில்களை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது குறித்து விஹெச்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த விஹெச்பி அமைப்பு ஒரு பெரிய பட்டியலாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த சப்ரங் பத்திரிகையே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விஹெச்பியினுடைய அஜெண்டா என்ன, அவங்க குறி வச்சிருக்கக்கூடிய மசூதிகள் எது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை விட்டுருக்காங்க. தமிழ்நாடு குறித்து கூட ஒரு பெரிய பட்டியல் வெளியே வந்திருக்கு. 178 மசூதிகளை மையமாச்சு ஒரு பட்டியல் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போது இவங்க வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த நிறைய மாநிலங்கள் இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 29 மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து எல்லா மாநிலத்திலையும் பல மசூதிகளை இவங்க டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம சொல்லலை, விஹெச்பியை சொல்கிறான். விஹெச்பி தான் எல்லாத்தையும் இடிப்பான். விஹெச்பி ஆரம்பத்தில் ராமஜென்மபூமி அப்படிங்கிற அமைப்பு, பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது வந்து இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து துவங்கினாலும் அதை சக்ஸஸாக முடிச்சது யாருன்னா விஹெச்பி தான். இந்த விஹெச்பி அமைப்பு இந்தியா முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க கோயில்கள் எல்லாத்தையுமே அரசாங்க கட்டுப்பாட்டில் கூடிய கோயில்களை கூட நீங்கள் தனியார்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தனியார்னா அவங்கள பொறுத்தவரை உயர் ஜாதியை சார்ந்த, பார்ப்பன சமூகத்தை சார்ந்த, ஆதிக்க சக்தியை சார்ந்த அவங்கள்ட்ட கோயில்களை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய அஜெண்டா. தமிழ்நாட்டு கோயில்களை கூட அறநிலைத்துறையிட்டிருந்து எடுத்து இந்த விஹெச்பி கட்டுப்பாட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. இவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். கோயிலை மையமாக வைத்து, மசூதி சர்ச்சுக்களை மையமாக வைத்து புராதனமான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்கி நாங்கள் மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி இந்து உணர்வு, இந்து இனவாத உணர்வை, அதாவது ஒரு இந்துத்துவ உணர்வை வந்து உருவாக்கி பாஜகவுக்கு சாதகமான விஷயங்களை கிரவுண்டில் செய்கிறது தான் அவங்களுடைய வேலையை. இது ஒரு விதமான டூல். ஸோ இந்த பேட்டர்லாம் அவங்க செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா, அந்த தர்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பழமையான தர்கா, கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு தர்கா, ஒரு முக்கியமான சூஃபி ஞானியுடைய தர்கா அது. அந்த தர்காவில் 2007 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்துச்சு. ரம்ஜான் அப்போ உள்ளே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் குண்டு வச்சு வெடித்து நிறைய மக்கள் செத்தாங்க. அதை வச்சது ஆர்எஸ்எஸ் தான். அந்த குறிப்பாக அந்த ஆர்எஸ்எஸ்காரன் அந்த குண்டுவெடிப்பில் நேரடியாக சம்மந்தப்பட்ட 3 பேர்த்துக்கு இப்போ 2017 என்ஐஏ வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துச்சு, வாழ்நாள் சிறை கொடுத்துருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் குண்டு வச்சுருக்கான். அதை மோடி அரசாங்கமே வந்து 2017 மோடி அரசாங்கத்தினுடைய என்ஐஏவே அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அப்போ ஏன் அந்த அமைப்பு தடை செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காந்தியை கொண்டது அந்த அமைப்பு தான். பிற்பாடு எமர்ஜென்சி அப்போ அந்த அமைப்பு தடை பண்ணப்பட்டிருக்கு. காந்தி கொலை பண்ணப்பவும் தடை பண்ணப்பட்டிருக்கு. பிற்பாடு பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்பவும் தடை பண்ணப்பட்டிருக்கு.
அது எல்லாத்துக்கு பிறகு 2007 திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்பு குண்டு வச்சிருக்கு. அது அங்கே மட்டும் கிடையாது, இது மாதிரி 2-3 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியான தொடர்பு இருக்குது. அதுக்கு ஆதாரத்தை நம்ம வந்து மோடி கவர்மெண்ட் கொடுத்த தண்டனையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2007 குண்டுவெடிப்பு, அது அஜ்மீர் தர்கா. இப்போ இந்த அஜ்மீர் தர்காவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு முக்கியமான கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாக ஒரு பெரிய பஞ்சாயத்து இவங்க தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் டேட்டுன்னா நவம்பர் 27, 2024 ஹிந்து சேனா அப்படிங்கக்கூடிய விஷ்ணு குப்தா அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபைல், அதே ஆள் தான் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கார். ஏஎஸ்ஐ போய் அங்கே சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார்? இந்த ஜெயின் தான், அவர் பேர் வந்து விஷ்ணு சங்கர் ஜெயின். இவரும் வந்து நேரடியாக இந்த தர்காவில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அப்போ இவங்களும் நவம்பர் 24 இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசலையும் ஒரு முக்கியமான பழங்கால மசூதியையே அங்கே வந்து சரஸ்வதி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்தமான அஜெண்டா என்னவா இருக்குது அதை நம்ம தான் க்ளீனாக பார்த்துக்கணும். அப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறது, ஸ்ரீராம் சேனா சொல்கிறது, பிஹெச்பி கொடுத்துருக்கக்கூடிய பட்டியல்கள், பிஜேபி தலைவர் ஈஸ்வரப்பா பேசக்கூடிய விஷயங்கள், இது மட்டும் இல்லாமல் விஹெச்பியினுடைய சாமியார்கள், அது பேர் என்ன சொல்கிறோன்னா அதாவது தர்ம பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னா இந்த துறவிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, துறவிகள்லாம் சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் நடத்துவாங்க. அது வந்து காலங்காலமாக அவங்க நடத்துவாங்க. பாபர் மசூதி இடிக்கிறப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக பாபர் மசூதியை இடிச்சுட்டு இந்த தேதிக்குள்ளே ராமருக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற முடிவை இந்திய பாராளுமன்றமும் உச்சநீதிமன்றமும் முடிவு பண்ண முடியாது. இந்த சாதுக்களினுடைய பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அவங்க பேர் சாதுக்கள். வன்முறை பண்ணக்கூடியவன், கட்டடங்கள் இடிக்கக்கூடியவன், கொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன், வன்முறையை பண்ணக்கூடியவன், அவன் பேர் வந்து சாது. அவனுங்கெல்லாம் வந்து சாதுவான். இந்த சாதுக்களுடைய பார்லிமெண்ட், இந்த சாதுக்களுடைய சாதுங்கிற பேரை மாதிரி தர்மான்னு மாற்றிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் அதைத்தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தோட பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குது. சுப்பிரமணிய சாமி, பிஜேபி தலைவர்கள், இந்து மகாசபை தலைவர்கள், விஹெச்பியினுடைய சாமியார்கள், விஹெச்பியினுடைய அறிக்கை, இவங்க எல்லாருமே ஹோலிஸ்டிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மசூதிகளுக்கு கீழே கோயில் தான் இருந்திருக்கு, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், புனித தலங்களுக்கு கீழே கோயில் ஏற்கனவே இருந்திருக்கு, அது உண்மை அப்படின்னு சொல்லி கோர்ட்டை நாடி, கோர்ட்டு மூலிமா ஏஎஸ்ஐக்கு ப்ரெஷர் கொடுத்து ஏஎஸ்ஐ மூலிமா ஒரு அறிக்கையை வாங்கி இந்த கலவரங்களை வந்து டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறது. முதல்ல போய் எனக்கு வழிபடுறதுக்கு உரிமை கொடுன்னு கேட்குறது, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சாமி கும்பிட மட்டும் உரிமை கொடுங்க, அப்புறம் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்துத்துவ உணர்வை, இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ச்சியாக இங்கே வச்சுருந்தா தான் போலரைஸ் பண்ண முடியும். இந்துக்களுடைய ஓட்டை பாஜக மொத்தமாக அள்ளிட்டு போகிறதுக்காக கிரவுண்டில் இது மாதிரி விஹெச்பி மாதிரி, ஸ்ரீராம் சேனா மாதிரி, பஜ்ரங்தள் மாதிரியான பல அமைப்புகளை பல வேலை திட்டங்களோடு உள்ளே இறக்கி விட்டு ஒரு கலவர பூமியாகவே இந்தியாவை வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க. இதில் ராகுல் காந்தி மாதிரியான ரொம்ப லிபரலாக திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இது எல்லாத்தையும் வந்து நிராகரிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தொடர்பாக எடுத்துக்கிட்டே இருக்கார் அவர். இந்தியாவிலேயே ஒரே காங்கிரஸ் தலைவர் தினமும் ஆர்எஸ்எஸ் குறித்தும் அதானி குறித்தும் வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கிரவுண்ட் லெவலில் ஒரு மேன் பவரை கொடுக்குது, அதானி பணத்தை கொண்டு வந்து குவிக்கிறான். ஸோ அப்போ இந்த 2 குழுக்களையுமே தொடர்ச்சியாக தினந்தோறும், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் போகும்போது ஒரு டிஷர்ட் போட்டு போகிறார் ராகுல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதானியோட ஃப்ளைட்டில் மோடி இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு, அதானி படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு உள் ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை தான் சட்டையில் ஒரு ஃபோட்டோ வச்சு அவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ தொடர்ச்சியாக யார் இந்த தேசத்துக்கு எதிரானவங்க, யார் இந்த தேசத்துக்கு நிரந்தரமான ஒரு பெரிய டேமேஜ் உருவாக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட என்ன மாதிரியான பதட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் ராகுல் காந்தி தான். ஸோ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருக்கார். அவர் இந்த டென்ஷனாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போக முயற்சி பண்ணுறாரு, அவர் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை, ஐஐடியில் படித்து முடித்தவனுக்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்க மாட்டேங்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படித்தவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தொழில் முனைவோர்களுக்கு வந்து குறிப்பாக சிறு குறு தொழில் முனைவோருக்கு வந்து போதிய லோன் பத்தலை, தொழில் வந்து சரியாக செய்ய முடியல, ஜிஎஸ்டியால் பிரச்சனை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனு, அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி, கொரோனான்னு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய பேர் சூசைடே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தொழில் உற்பத்தி, தொழில் உருவாக்கம் குறைஞ்சிருக்கு, வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கு, டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு, ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்கு, பங்குச்சந்தையில் பெரிய சரிவு நடந்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய கட்டமைப்புகள் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கு, போதிய வந்து மருத்துவ கட்டமைப்புக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, விவசாயிகள் தொடர்ச்சியாக டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. அப்போது உணவு, வாழ்க்கை, மருத்துவம், கல்வி, இது மாதிரியான அடிப்படை பிரச்சனைகளுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது
அது இல்லாமல் இந்துக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்துக்களை மதவாதத்தை நோக்கி திருப்புறதுக்காக ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கல்ச்சுரல் டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் மறந்துடுவாங்க. வேலைவாய்ப்பு மறந்துடுறது, அதே மாதிரி வந்து இப்போ கல்வி குறித்தான மறந்துடுறது, விவசாய போராட்டத்தை மறந்துடுறது, எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முக்கியமோ, இந்துக்களுக்கு எதெல்லாம் முக்கியமோ, எல்லாத்துக்கும் முக்கியம் தான். நான் வந்து பாஜக வார்த்தையில் சொன்னால் இந்துக்களுக்கு எதெல்லாம் முக்கியமோ, அப்பட்டமான ஒரு அன்றாட தேவையோ அதெல்லாம் மறக்கடிச்சிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ராம கிருஷ்ண சிவன் சொல்லி கோயில் மசூதின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்காகவே இந்த டென்ஷன் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் உள்ளே போயிட்டு அந்த சம்பல் பகுதியில் பார்த்தா அந்த வெளியே இன்னுமே அந்த செய்தி பெருசாக பேசப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அந்த போக விடாமல் தடுத்ததும் ஒரு டென்ஷனை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கு கருத்துக்கு நன்றி.